சோகமான செய்தியையும் அதனோடு தொடர்பான பகிர்வுகளையும் செய்கின்ற எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் அதன் நிறுவனர் நண்பர் தேவராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு தொடர்பாளராக இருக்கிற தமிழ்மணி பொன் சிறுஜீவன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமரர் முல்லைமோகன் அவர்களை பற்றிய ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் என் மனம் முல்லைமோகன் அவர்களுடைய குடும்பத்துக்கு எனது ஆறுதலையும் எனது குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். முல்லைமோகன் என்று பலராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற அமரர் மோகனதாஸ் அவர்கள் சிறந்த ஒரு தமிழ் ஆளுமை, தனிக்குரலின் தனி ஆளுமை, சிறப்பான மனிதநேயம் மிக்கவர், சமமாக யாவரையும் பார்க்கக்கூடிய பழகக்கூடிய பண்பாளர், நேர்மையும் கடமை உணர்வு மிக்க சிறப்பான மனிதர், அதைவிட மனிதநேயம் மிக்கவர் என்பது அவருக்கு மிகச் சிறப்பானது. இளையவர்களையும் பெரியவர்களையும் சமமாக மதிக்கும் ஒரு சிறந்த பண்பு அவரிடம் காணப்படுவதை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லோரையும் ஒன்றாக மதிக்கும் அந்த பண்பு அவரிடம் சிறப்பாக காணப்படுவதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்வதில் எனக்கு மனநிறைவை தருகிறது. ஒருவருக்கு ஒரு மாதிரி பேசக்கூடிய பலரிடத்தில் இவர் தனித்தன்மை வாய்ந்தவராக எல்லோரோடும் சமமாக எல்லோரையும் ஒரே கோட்டில் வைத்து பார்ப்பதும் பழகுவதும் அவருடைய சிறப்பான தன்மை. தமிழ் மீதும் மொழி மீதும் கலையின் மீதும் அவர் கொண்டிருக்கிற அக்கறையும், அரசியல் விமர்சகராகவும் ஒரு ஊடகவியலாளராகவும் அவர் பல சந்தர்ப்பங்களில் பணியாற்றியிருந்தாலும் சிறந்த தமிழ் ஆளுமை எந்த இடத்திலும் தன்னுடைய குரலால் அதை நிறுவியிருக்கிறார். பலரை கட்டி போட்டவர். இளையோரிடத்திலும் குறிப்பாக புலம்பெயர்ந்த இளைஞர்களிடத்திலும் ஆணித்தரமாக பதிய வைக்க வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு அவர்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் தன்னுடைய நீண்ட நேரங்களை செலவிட்டவர். எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இளையோரை மேடைகளில் அறிமுகப்படுத்துவதற்கும் மேடைகளில் மேடை கூச்சம் இல்லாமலும் தமிழ் உச்சரிப்பையும் இந்த நிகழ்வுகளை தொகுப்பதற்கும் என்னென்ன நுட்பங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் பயிற்றுவித்து அவர்களை வழிநடத்தி சென்ற ஒரு சிறப்பான பண்பாளர். அவரை இழந்து இருப்பதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனையான சம்பவம். இந்த நேரத்தில் அவரை பற்றி நிறைய பேச இருந்தாலும் கிடைத்த சந்தர்ப்பத்துக்காக எஸ்டிஎஸ் தொலைக்காட்சிக்கும் பதிவை எடுத்துக்கொண்ட திரு தேவராஜ் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர் திரு ஈவன் அவர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமரர் முல்லைமோகனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்று வேண்டிக் கொள்வதோடு அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.